எந்த தருணத்துல நீங்க வந்து உணர்ந்தீங்க ஒரு நம்ம கிட்ட ஒரு விசேஷத்தை வரங்கள் கிரியேட் செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட டெலிவரன்ஸ்லாம் நடக்குது, நம்மளுடைய பிரத்யேகமான அழைப்பு இதுதான், தேவன் நமக்காக வச்சிருக்கிற காலிங், அந்த டிவைன் காலிங் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான இந்த பிரத்யேக அழைப்பு இதுதான் அப்படிங்கிற உணர்ந்த தருணம்? எனக்கு வரம் இருக்குது எனக்கு தெரியாது. என்னை யாரும் அப்படி உருவாக்கல. ஆனா என்னுடைய சிந்தனை என்னன்னா, பீகார்ல ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிற ஜெம்ஸ்ல இருக்கிற அண்ணனுக்கு வந்து ஒரு கார் டிரைவரா போனோம் அப்படி இந்த சிந்தனை தான் இருந்தது. ஆனா நான் ஒரு ஊழியக்காரர் வருவோன்றது இல்லை. ஆனா ஊழியம் செஞ்சா டிரைவரா இருந்தாலும் ஊழியக்காரன் தானே, தோட்டத்துல வேலை செய்யணும் ஊழியக்காரன் தானே, வேலைக்காரன் தானே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஒரு கிறிஸ்து குடும்பத்துல தான் பிறந்த கண்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி நாங்க கூடி ஜெபிக்கும் போது ஒரு பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஜெபிப்போம். அண்ணன் வந்து மதிவானன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அருமையான ஒரு சகோதரன், கும்மிடிப்புள்ள இருக்காரு. ஒரு விடுதலை பிரேயர் நடத்துற ஒரு தாழ்மையான எளிமையான ஒரு நல்ல ஒரு குணம் அவங்க. என்ன ஒரு மூத்த சகோதரனா நான் அவருக்கு சொல்ல முடியும். அவருக்கு எங்கன்னா ஊழிக்கு போனா ஒரு 15 நைட் பிரேயர் நடத்துவார். அவருக்கு நான் உதவியாக பைக் ஓட்ட, எங்கன்னா கூடி ஜெபிக்கிறதுல டீ வாங்கினது கொடுக்க, இப்படி இருந்தேன். ஆனா அவர் எது சொன்னாலும் கீழ்ப்படி, எது சொன்னாலும் கீழ்ப்படிவேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் அவரை கூட போனா பாக்கெட்ல 50 ரூபா 100 ரூபா அப்ப வைப்பாரு. ஏன்னா அவரும் அதிகமா யார்கிட்டயும் காணிக்க எதிர்பார்க்க மாட்டாரு. கத்தரை அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுட்டு தான் பார்ட் டைம் செஞ்சாரு. ஆனா தேவன் அவருக்கு நல்ல ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருந்தார். ஒரு தாழ்மையான ஒரு சகோதரன். அவர்கிட்ட நான் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது, நைட் பிரேயர் போகும்போது, அப்படி இருக்கும்போது ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் நானும் எங்க மனைவி வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில தேவின்ற ஒரு சகோதரி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு திருமணமாகி கலப்பு திருமணம். அந்த பிள்ளைக்கு கூட்டிட்டு வரும்போது ஜெபிக்க சொன்னாங்க. ஒரு 7 லேடிஸ் ஜெபிக்க சொன்னாங்க. எனக்கு கிருபையும் தெரியாது, என்கிட்ட வரவும் இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இந்த வேலை தான் நம்ம செய்யறதுக்கு தெரியும், டீ வாங்கினது கொடுக்க தெரியும். என் இடத்துல ஜெபிக்க ரவுண்ட்ஸ் வரும்போது ஏன்னா ஜெபிக்க நான் தான் வரப்போறேன்னா, நீங்க ஜெபிக்கும் போது நான் எடுத்து போயிடுவேன், டீ வாங்கி வர போயிடுவேன், இல்லை எங்கன்னா போயிடுவேன். எனக்கு தெரியாது. ஆனா நான் யாரு? ஒரு கிறிஸ்துவன். ஜெபிக்க தெரியாத ஒரு கிறிஸ்துவன், பைபிள் படிக்காத ஒரு கிறிஸ்துவன், பாட்டு பாட தெரியாத ஒரு கிறிஸ்துவன், இப்படிதான் நான் இருந்தேன். ஆனா இதுக்கு எங்க இருந்து போவேன்னா, இங்க இருந்து கெல்லிஸ் மேடம் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். அங்க வாரத்துல ஒரு நாள் தான் அங்க போக முடியும். ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சகோதரி கூட்டு வந்தாங்க. அவங்க திருமணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப ஜெபிக்க சொன்னாங்க. இந்த பாப்பாக்கா ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஜோம் பண்ணோன்னு அந்த பிள்ளை என்னை பார்த்து ஒரு கேவலமா நெக்கில என்னை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சோடனே ஆமேன்னு போட்டேன். ஒரு 5 ஸ்டெப் நடந்து போனாங்க. என்னை விட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. கூட வந்தாங்கன்னா ஆனா சொன்னா கூப்பிட்டு ஜெபி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தான் எதுவுமே தெரியாது. அவங்களும் எதுவும் சொல்லல, அது ஆளக்களிக்கல, ஆடல, எதுவும் பேசல. அந்த சமூகத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளை ஆண்டு கூட சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரியாது, ஏற்கனவே ஜெபிச்சதுக்கு என்ன நெக்கெல்லாம் பார்த்து பரிகாசமா சிரிக்குது அப்படின்னு சொன்னேன். கூப்பிடு அப்படின்னாரு. அந்த சகோதரி கூப்பிட்டேன். அந்த சகோதரி வந்தாங்க. கூட 7 லேடிஸ் நிக்கிறாங்க. என்ன சொல்லுங்க அந்த பிள்ளைகாய் ஜெபின்னு. ஏற்கனவே ஜெபிச்சு தானே இன்னைக்குள்ள சிரிச்சா, நான் இப்ப என்ன சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு ஒரு வித்தியாசமான காரியத்தை எனக்குள்ள இடைப்பட்டேன். என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து விபச்சாரத்தின் ஆவி இருக்குது சொல்லு அப்படின்னா. இதான் ஃபர்ஸ்ட். எனக்கு தனிமையா இருக்கிற வேற, எனக்கு கூட எந்த ஊழிகாரம் கிடையாது, அண்ணா மதிவானும் கூட கிடையாது. இது நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது வந்த ஒரு காரியம். அப்போ அந்த சகோதரி பார்த்து அவன் சொல்ற விபச்சாரத்தின் ஆவி சொல்லு அப்படின்னா, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வழக்கமாக அடி வாங்குறது நான் கிடையாது. தப்பு செய்யாத கூட நான் விபச்சாரத்தின் ஆவின்னு சொன்னா விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க இந்துக்களை. தப்புல இந்த விபச்சாரத்துல பாவத்துல இருக்கவங்களை பார்த்து சொன்னாலுமே நமக்கு வந்து தப்பாயிரும். ஆமா, இவங்க இப்பதான் திருமணம் ஆயிருக்கு, இது எப்படி நான் சொல்ல முடியும்?
வேற தலைவலி வயிற்று வலி சொன்னா கூட ஜெபிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. இது ஒரு டிஃபரெண்டான வார்த்தையை சொல்ல சொன்னாரு. நான் சொல்ல மாட்டேன், திருப்பியும் சொல்லு அப்படின்னு. சத்தியமா நான் சொல்ல மாட்டேன், நான் அடி வாங்க மாட்டேன். இப்ப யாரும் இயேசு கொண்டு வந்து இப்ப யாரும் அடிக்க போறது? அவர் 2025 ஆண்டுகள் முன்பாக அவரு அடி வாங்கி போயிட்டார். நமக்காக ஒரு நம்ம செய்த தவறுக்காக, தப்புக்காக, பாவத்துக்கு அவரு அடி வாங்கி போயிட்டார். ஆனா இப்ப நீங்க அடி வாங்க போறது இல்ல, நான் தான் அடி வாங்க போறேன். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு திருப்பி சொல்லு அப்படின்னு. மூணாவது சொல்லும் போது நான் கண்ணை இறுக்கி மூடிட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மகளுக்கு கொடுக்குற விபச்சாரத்தை நம்பி வெளியே வராங்க. அது பிள்ளை ஒல்லியா அவ்வளவுதான், என் அடி வந்துட்டா அந்த சகோதரி. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். நான் சொன்ன சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் சுதாச்சிட்டேன். உனக்கு கோவம் வருதுன்னா அப்ப அந்த ஆவி உள்ளதானே அப்படி சொன்னோன்னையும் இயேசு நாமத்துல வெளிவான்னு சொல்லிட்டேன். ஆனா உள்ள பயம்தான், ஆனா வெளியில காட்டிக்கிட்டேன். அப்படிதான் வெளியே வருது. எல்லாம் விக்கிறது நாவிதான். அவங்க வணங்கின ஆவிகள்லாம் ஏவி விட்டுருக்காங்க. அந்த பிள்ளைய வந்து விபச்சாரத்துக்குள்ள போய் கணவன் மனைவி பிரிக்கணும், கலப்பு திருமணம் பிரிக்கணும் சொல்லி செய்யப்பட்ட ஒரு காரியம். அதுவரை அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது, ஒரு நல்ல வீடும் கிடையாது. அலக்கழிச்சோனையும் அது பயங்கரமா அலக்கழிக்குது. பிடிக்க ஆள் கிடையாது. கூட வந்தாங்க சேர்ந்து பிடிச்சா ரொம்ப ஒல்லியா இருக்கா சகோதரி. அந்த சகோதரிக்கு அந்த ஆவி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா மொத்தம் 13 ஆவி வெளியே வந்து. இது அனுபவம் ஊழியத்துல ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம். ஒவ்வொரு ஆவிகளும் சொல்லு போராடி ஜபிச்சு ஆண்டவர் அதுல இருந்து முதல்ல விடுதலை ஆகும். என்னென்ன மாதிரியான ஆவிகள் அது வந்து 13 ஆவிகள்? அதுதான் 13 ஆவிகள்ன்றது எல்லாம் அந்நிய விக்கிரக தெய்வனுடைய பெயர். அவங்க வணங்கிருந்ததால அந்த விக்கிரங்கள். இந்த செத்து போன ஆவிலாம் கிடையாது. அவங்க வணங்கினதான அந்த ஆவிகளை வைத்து ஏவி விட்டுருக்கிற மந்திரவாதம். இதை கொண்டு போய் குடும்பத்தார்களை வச்சு செய்திருக்கிறாங்க. அப்படி செய்யும் போது இந்த ஆவி வெளிப்பட்டு நீ எப்படி எனக்கு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி அது ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சு தேவன் அதை விடுதலாக்கினார். அது பிறகு இந்த ஜபத்தை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த காலில் செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிற ஜபத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தரே எனக்குள்ள இடைப்படுகிறாரு, என் மூலியமா ஒரு கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடுத்தது ஓட்டியர்ல இருந்து ஒரு பிள்ளை கூட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை மேல ஒரு 35 ஆவி இருந்தது. அப்படி கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய 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 தேவன் அவருடைய அற்புதமா நடத்துற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அதாவது எனக்கு தகுதியும் கிடையாது, யாருக்கிட்ட இதை நான் கத்துக்கிட்டதும் கிடையாது, யாரும் என்ன உருவாக்குறதும் கிடையாது, நான் எந்த பைபிள் காலேஜுக்கு போனதும் கிடையாது. ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க குடும்பம். அவ்வளவுதான். நம்ம வறுமையில ஒருமனப்பட்டு ஜெபிச்சோம். ஜெபத்துல நேரத்தை செலவிட்டீங்க. எங்க கடனுக்காக ஜெபிச்சோம். தேவன் கடன் அடைச்சிட்டு எங்க ஊழியத்துக்கு பயன்படுத்தணும்னா ஒரு ஊழியக்காரனுக்கு முதலாவது கிருபை தேவை. கிருபை இருந்தாதான் வரங்கள் தேவை. வரங்கள் இருந்தாதான் வல்லமை கிரியை செய்யும். அப்ப கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. முதலாவது ஒரு மனுஷனுக்கு கிருபை தேவை. அப்ப கிருபை எப்படி கிடைக்கும்னா தாழ்மனுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ரெண்டாவது அதிகாலை தேடும் போது கர்த்தர் நமக்கு என்ன தராரு? புதிய கிருபை தராரு. அப்ப அந்த கிருபை தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொண்டு வரும். அப்ப நாங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் அந்த ரீடர்ஸ் மூலியமா அவங்க சொன்னது போல கடனெல்லாம் அடைக்க உதவி செய்தார். கடன் அடைச்சிட்ட பிறகு முழு நேரமாக ஒழித்து வரணும்னு சொல்லி கர்த்தர் எங்களோடு பேச ஆரம்பித்தார். அது பிறகு கர்த்தர் இப்படி நடத்த செவ்வாய்க்கிழமை விடுதலை உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை உபவாச ஜபம், விடுதலை உபவாச ஜபம் இப்படிதான் முதல்ல தொடங்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு நேம் வேணுமே அப்படின்னு கேட்கும் போதுதான் அதுக்கு முன்னாடி அப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அழைப்பு, நானா போய் எதுவும் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா எது எடுத்தாலும் எனக்கு லாஸ் ஆயிட்டது, நஷ்டமா இருந்தேன். அது போல ஊழியத்துல நான் அப்படி ஆயிடக்கூடாது. என்னுடைய ஆர்வ பலர்ல நான் வந்துடக்கூடாது. ரெண்டாவது யார் சொல்லி நான் ஊழியத்து வரக்கூடாது. மனுஷனுடைய வார்த்தை நான் எப்பயுமே நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா வசனம் நான் சொல்றேன், நாசிக் சுவா சொல்ல மனுஷனே நம்பாதன்னு சொல்றேன். அப்போ கர்த்தர் தான் நம்ம அழைக்கணும். ஆனா நம்மளுக்கு 5 விதமான ஊழியர் இருக்கு. 5 வித ஊழியம் சொல்லிட்டு நானே 5 விதமான ஊழியத்துல சூஸ் பண்ணி எடுத்துட கூடாது. அவர் எனக்கு என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறார், என் தாயின் கருவுல உருவாகத்துக்கு முன்னாடியே என்ன அவர் அறிந்திருக்கிறார், என்னை பேச சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ இந்த இவ்வளவு காரியம் நான் அடிபட்டு இழப்புகளை சந்தித்து நான் வந்திருக்கேன். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்துல
3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்கு வசனத்தினுடைய ஆதாரத்தோட என்னோட பேசணும் அப்படின்னு கேட்கும் போது, அப்போ ஆண்டவர் சொன்னார், முதல் நாள் உபவாச ஜெபத்துல எதுவுமே ஜெபிக்க கூடாது, எதுவுமே கேட்காது, உனக்கு தெரிஞ்ச பாவத்தை எழுது அப்படின்னு 38 பக்கம் எழுதுனேன். அப்பதான் நினைச்சேன், இது எழுதுனது நம்ம ஒழுங்கா ஸ்கூல்ல எழுதுனதா நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கலாம். 38 பக்கம் என் டிவில போற போல காட்டிட்டே இருந்தேன். அந்த தரிசன தோட்டத்துல போயிட்டு தனிமையா போய் உட்கார்ந்து 3 நாள் உபவாசத்துல உட்காரும் போதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை காட்டி, அப்போ ஒரு நாள் முழுவதும் இந்த பாவத்தெல்லாம் எழுதிட்டு நான் ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கினேன், ஆண்டவரே இந்த செஞ்சதெல்லாம் உண்மைதான், 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 டபுள் மீனிங்ல பேசணும், உண்மைதான், இப்படி நான் செஞ்சதெல்லாம் உண்மைதான், உண்மைதான், உண்மைதான் ஒத்துக்கிட்டு ஒவ்வொரு எழுதின ஒவ்வொரு பாவத்து மேலேயும் என் கண்ணீர் அதை ஊற்றும். அதுக்கு கிரையும் செலுத்தணும், உணரணும். உணர்வுடன் உண்டோ என்று சொல்லி மனுபுத்தின ஒரு கண்ணோக்கி பார்க்கிறேன். அப்போ உணர்ந்து நான் அழுது ஒப்பு கொடுக்கும் போது கடைசியா என்ன சொன்னார், அதெல்லாம் கேன்சல் பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் கிழிச்சு கொடுத்துட்டேன். 2வது நாள் நீ எதுவும் பேசக்கூடாது, அந்நிய பாஷையில மட்டும் தான் ஜெபிக்கணும். 2வது நாள் முழுமையா உட்காந்துட்டு அந்நிய பாஷையில ஜெபிச்சேன். அப்போ 2வது நாள் பேசி ஜெபிச்சிட்டு பிறகு அப்பயாவது நம்மளுக்கு ஏதாவது சொல்வாரு, ஊழியத்தை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். 3வது நாளும் காத்து ஜெபிக்கிறேன். 3வது நாள் சாயங்காலம் தான் எனக்கு வசனத்தை காட்டுறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றாரு, தீங்கு அனுபவி. ஸ்டார்ட் பண்ணும்போது தீங்கு அனுபவி. அப்ப அந்த வசனத்தை சொல்லும் போது அதுல வருது, சுவிசேஷனுடைய வேலை செய் அப்படின்றாரு. அப்ப நம்மளுக்கு அதுல என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறான்றது அழகா நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நமக்கு சுவிசேஷ ஊழியம் தான் சொல்லிட்டு, அப்போ இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொன்ன உடனே என்னை ஏற்றுக்கொண்டு முழுமையா ஒப்பு கொடுத்தேன். முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு, அப்போ நமக்கு ஊழியத்துக்கு ஒரு பேர் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவின் விடுதலை ஜப ஊழியன் வை அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை ஜப ஊழியன் அப்படின்னு சொல்லி அந்த நேம்ல வைத்து ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை அமாவாசை பிரேயர்கள், பௌர்ணமி பிரேயர், சகோதரி கூட்டங்கள், இப்படின்னு ஜபத்தை ஆரம்பிச்சோம். பயங்கரம் கர்த்தர் மக்களை கொண்டு வந்தார். அது பிறகு ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்து நடத்தணும். கல்யாண மண்டபத்துல வாடகை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமுதாய கூட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். சமுதாய கூட்டத்தில் நடத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஜனங்கள் வர வர அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஜெபிக்கிறதுனால பக்கத்துல ஒரு கோவில் இருந்தது, ஒரு பெருமாள் கோவில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஜெபிக்கிறதுனால நம்ம கடவுள் ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்ன, ஓடுற கடவுள் ஏன் நம்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த வேண்டாவதெல்லாம் ஒண்ணாத, நீ இனிமேல் நடத்தாத அப்படின்னு சொல்லி ஊர் கூட்டம் போட்டு நண்டாரம் போட்டு அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்றது ஊழியத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ரெடியூஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்து இருக்கிற சக்கரபாணி கல்யாண மண்டபத்துல ஒவ்வொரு பிரேயரும் அதில் நடத்த ஆரம்பிச்சோம். ஆண்டவர் பல மாநிலத்திலிருந்து கொண்டு வருவோம். எங்க எப்படி வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மக்கள் கொண்டு வருவாங்க. மக்கள் பிசாசின் பிடியில, மந்திரத்திலிருந்து, வியாதியில இருந்து கர்த்தர் இப்படி அநேகர் விடுதலை ஆக்கினார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் தூத்துக்குடியில இருந்து ஒரு சகோதரி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 21 வயசு. அந்த 21 வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து, அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவங்க அக்கா வீட்டு மாடியில ஜபத்தை நடத்தணும். அந்த மண்டபத்துல வந்து அமாவாசை பிரேயர் மட்டும் தான் நடத்துவேன். மீதி பிரேயர்லாம் இவங்க அக்கா வீட்டு மாடியில இடம் கொடுத்தாங்க. மேல ஷெட்டு போட்டு அங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப தூத்துக்குடியில இருந்து சாயல்குடின்ற பகுதியில, தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயல்குடின்ற ஒரு பகுதியில இருந்து அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம். அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு மதத்தினால பாதிக்கப்பட்டு பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் ஜெபிச்சு விடலாம். அந்த பிள்ளைக்கு வந்து மண்ணு சாப்பிடுவா, செகண்ட் இயர் டீச்சர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறா. மண்ணு சாப்பிடுவா, முடி எடுத்து அப்பப்போ நெருப்புல வச்சிருவா, தலைமுடி எடுத்துவா, கெட்ட வார்த்தை பேசுவா. இது எங்கேயும் கொண்டு போனாங்க, விடுதலை கிடைக்கும். அப்புறம் என் பிரேயர் கேள்விப்பட்டு அவங்களுடைய உறவினர் என் பிரேயருக்கு வருவார். அப்போ அவர் மூலியமா வர சொன்னாங்க, வந்தாங்க. அந்த பிள்ளை வரும்போது மாடியில, ஃபர்ஸ்ட் மாடியில பிரேயர் நடக்கும் போது மாடிப்படியில ஏறுறாங்க. ஏறும் போது பாத்தீங்கன்னா
அந்த பிள்ளை முதல்ல ஏறும் போது காது செவிடாகுது, இன்னும் கொஞ்சம் மேல ஏறி வரும்போது வாய் ஊமையாகுது, இன்னும் கொஞ்சம் மேல ஏறும் போது கண் பார்வை இழந்து. ஆனா வசனம் சொல்லுதுன்னா, குருடன் ஏச பண்ண வந்த பிறகு பார்வை கிடைக்குது, முடவன் நடந்தான் போட்டு, ஊமை பேசினான் போட்டு, செவிடன் கேட்டான்னு இருக்கு. ஆனா இங்க நல்லா இருந்த சகோதரி இங்க வந்தோடனே ஊமையாயிடுச்சு, செவிடாயிடுச்சு, ஒரு கண் பார்வை எழுந்துச்சு. அப்ப நான் சுவிசேஷனா தான் இருக்கேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம், எனக்கு புரியல, பெரிய சவால். சவாலும் இருக்கு, ஒரு புது அனுபவம், எங்கேயுமே பார்க்காத ஒரு சம்பவம். அந்த நாள்ல போராடி ஜெபிக்கிறோம். அந்த சகோதரி அலக்களிக்கல, வாய் பேசல, ஏன்னா காது கேட்டாதானே வாய் பேசும், கண்ணு பார்க்கல. அப்போ அம்மாவும் பொண்ணு மட்டும் தான் வந்திருந்தான். அப்போ ஜெபிக்கிறோம், எந்த இது அந்த பிள்ளைகிட்ட காணோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் நெத்தி முட்டி போட்டு அழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருக்காரு, என்ன தவறு நடந்துக்கு சொல்லுங்கன்னு சொன்ன போது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிள்ளைங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னேன். என்ன ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்னு. அவங்க என்னை விட்டுட்டு மந்திரவாதி தேடி போனாங்க, காரைக்குடி போனாங்க கேளு அப்படின்னா. எனக்கு இது ஆண்டு சத்தமா இது பிசாசுடி சத்தமான்னு எனக்கு சரியா விளங்க தெரியல. ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் நிக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க, அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம அவங்க எப்படி அவங்கள போய் கேட்க முடியும், மந்திரவாதி தேடி பண்ணு எப்படி கேட்க முடியுன்றது உடனே கண்ணத்தை தான் அவரை பாக்குறேன். இது உண்மையா தேவ சத்தம் தானா இல்ல பிசாசுடி சத்தமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா அவங்க போற சபையில இருந்து மற்ற ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சு கூடாது, அவங்க சபை பிரமாணம். அவங்க சபைக்கு ஊழியர் மட்டும் தான் தலை கை வச்சு ஜெபிக்கணும், மற்றவங்கிட்ட போய் ஜெபிச்சு கூடாது, மற்ற கூட ஐக்கியம் வச்சு கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி அவங்க சபையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வளர்றாங்க. ஆனா விடுதலைக்காக அவங்க சபையில விடுதலை கிடைக்காதனாலதான் வெளியில வராங்க, நம்ம சபைக்கு நம்ம ஜபத்துக்கு வர்றாங்க. அப்போ அங்க பார்க்கும்போது அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாங்க, எந்த விதமா காணும். அப்போ உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ கேளு அப்படின்னாரு. ஆண்டவர் கேளுனா கேட்டு வேண்டியதான்னு சொல்லிட்டு, சிஸ்டர் நீங்க எங்கன்னா மந்திரவாதி தேடி போறீங்களான்னு கேட்டேன். அவங்க இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அப்ப கண்டிப்பா இவங்க போயிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க 56 வாரம் வேலைக்கிழமை போயிருக்கிறாங்க, ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஒரு சேவல், பூந்தி, கல்கண்டு, மல்லிப்பூ இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்தாங்க கேளு அப்படின்னா. நான் அவங்களை கேட்டேன், ஆமா பிரதர், எங்களுக்கு யாரும் விடுதலை கிடைக்கல, ஏன்னா அவங்களுடைய கணவருடைய தம்பி ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருக்கிறான் செலவுக்கு, தரலன்னு சொல்லிட்டு தம்பி சித்தப்பா, இந்த மகளுடைய சித்தப்பா, அவங்களோட அப்பாவுடைய தம்பி கொண்டு போய் இந்த பிள்ளைய படிக்க கூடாது, இந்த பொண்ணு செத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு விரோதமா பண்ண மந்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க போனாலும் அதை கண்டுபிடிக்கல, இங்க வந்து தெரிஞ்சிச்சு. இப்ப அவங்க சொன்னு ஒத்துக்கிட்டாங்க. பெரிய காரியம் என்னன்னா, அந்த பிள்ளை அந்த தாய் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப ஒத்துக்கிட்ட உடனேயும், சரிங்க சிஸ்டர் நீங்க முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜெபிங்க, கையை தூக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அவங்க முழங்கால் போட்டாங்க, முழங்கால் போட்டு தன் தவறெல்லாம் அறிக்கைப்பட்டாங்க. உண்மை விட்டுட்டு நாங்க மனுஷனை தேடி போனது, மந்திரவாதி தேடி போனது, நீங்க தயவா மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கை பண்ணாங்க. அறிக்கை பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு முதலாவது கண்ணு திறந்தது. இன்னும் கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர்னு காது கேட்டுது, இன்னும் கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர்னு வாய் திறந்தது, பேசுனாங்க. முழங்கால் அப்படியே பின்னாடி விழுந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க, பொண்ணுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஐயோ, அறிக்கை பண்ணதுனால அந்த மந்திரம் அவங்களுக்கு திருப்பிடுச்சு. உண்மை தெரிஞ்சிச்சுல்ல, அந்த மந்திரம் அவங்களுக்கு திரும்பினோடனே அந்த அம்மா பொண்ணு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் சுடிதார் போறாங்க, அந்த நாட்கள் ஆஃப் சாரி கட்டுவாங்க, தாவாணின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை ஆஃப் சாரி தாவாணி கட்டிட்டு வந்துட்டு இருந்தது. உடனே தலைமுடியெல்லாம் அவுத்து போட்டுட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரே சத்தம், அது மெயின் ரோடு டச் அந்த வீடு, ஒரே ஆர்ப்பாட்டம், அம்மா செத்துட்டாங்கன்னு. உடனே அவங்க அப்பா போன் போட்டு, அவங்க அப்பா இவங்க அம்மா மேல ரொம்ப பாசம், முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த பிள்ளைக்காக இந்த பிள்ளை போன் போட்டு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. அம்மா இறந்துட்டான்னு சொல்லும் போது
அவர் உடனே அவங்க தங்கச்சி வந்து திருவெற்றூர் பேரேட்ல இருக்கிறாங்க, அந்த பிள்ளையுடைய அத்தை. உடனே போன் பண்ணி இது போல ஆயிடுச்சு. அவங்க அங்க இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போறாங்க, அதே பிரான்ச்சுக்கு தான் அங்க போறாங்க. அந்த சபைக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆட்டோல வராங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இவங்க இறந்து 2.5 மணி நேரம் கிட்ட ஆகும். இந்த சம்பவம் அவங்க அப்படியே செத்த பெண்ணும் அப்படியே படுத்து கிடக்கு. இப்ப நான் இப்படி கீழே இறக்கவும் முடியாது. அது இறக்குற படிக்கட்டும் ரோடு பார்த்த போலதான். ஏன்னா இவங்க ரோட்ல நடந்து வந்தாலும் எல்லாம் ஊர் ஜனமே பாக்குது. ஏற்கனவே எனக்கு லோக்கல் இருக்கிற ஊழியக்காரன் என் மேல ரொம்ப வெறுப்பு. பேர் என்னன்னா நொய்யரிசி. நொய்யரிசி வந்து கொதி தாயங்காது. இவன் இப்பதானே ஒழித்துக்கு வந்தான். இவன் எந்த ஒழிக்காரங்கிட்ட இருந்து கத்துக்கலையே, இவனை தேடிதானே ஜனம் வருது அப்படின்னு சுற்றுல இருக்கிற எல்லாருக்குமே என் மேல கொஞ்சம் கோபம் வெறுப்பு பொறாமை உண்டு. அப்ப இந்த பொறாமை வெறுப்புக்கு சந்தர்ப்பம் அழகா அவங்களுக்கு அமையுது. ஒருத்தவங்க வந்தாங்க, இப்ப வந்து இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சே அப்படின்ட்டு எனக்கு ஒன்னும் புரியல. இப்போ அதுக்குள்ள அவங்க அண்ணி வந்துட்டாங்க, சாரி நாத்தனார் வந்துட்டாங்க, அந்த பொண்ணுடைய அத்தை வந்துட்டாங்க. வந்து கத்துறாங்க. அதனாலதான் சொல்றேன், இது போல துருவபதேசத்துக்கு போக கூடாது, நம்ம சபை கட்டுப்பாடு மீறி போனல அப்படின்னு அந்த செத்து போன பாடிக்கிட்டே வந்து அழுகுறான். இந்த பொண்ணு ஆப்சரி கட்டினதான் அந்த வாலிப பிள்ளை, 21 வயசு பிள்ளை. அவன் அவங்க அத்தையை பிச்சு அழுகுறான். ஊமையா இருந்தாலும் ஒழுங்கா இருந்திருக்கும், வாயை தந்து கத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் ஆண்டவர்கிட்ட விடல. ஆண்டவர் சொன்னாங்க பயப்படாத, 3.5 மணி நேரம் பயப்படாத சொல்லுங்க ஆண்டவர், ஒரு 2 உள்ளங்கையா அவங்க கையில வை அப்படின்னா வச்சுட்டேன். நல்லா வாய் வச்சு ஊதி இயேசு நாமம் சொல்லுங்க. ஊதுன 3.5 மணி நேரம் கழிச்சு ஒரு தும்பி எழுந்தாங்க. எழுந்து உட்கார்ந்தாங்க. அந்த ஒரு பெரிய அற்புதம் செய்து தூத்துக்குடியில ஒரு 20 சென்ட் இடம் சர்ச்சைக்காக அவங்க அன்னைக்கு பொருத்தனை பண்ணி சபைக்காக இடம் கொடுத்தாங்க. தூத்துக்குடியில இருக்கு இப்ப அந்த இடம், சாயங்குடியில. அது மெயின் ரோடு இடத்துல தான் கொடுத்தாங்க. சரி, அங்க எதுவும் பிரேயர் செல், பிரேயர் ஹால் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? பிரேயர் ஹால் கட்டிருக்காங்க. அங்க அவங்களுடைய மருமகனே இப்ப அதை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு அது இன்னும் சபையா அதை ஆரம்பிக்கல, அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்படி கர்த்தர் அற்புதமா நடத்தினார். கிருபையும் எனக்கு இருக்குது தெரியாது, வரங்களும் தெரியாது. அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்க 2 பேரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுல உபவாசம். அது எதுக்கு ஆரம்பிச்சுன்னா கடனுக்காக ஜெபிச்சோம். கடனுக்கு மாத்திரம் இல்ல, யோபு சொல்லுகிற போல சிநேகிதனுக்காக அவன பண்ணான். ஜெபம் செய்யும் போது அவன் சிறையிருப்பு மாட்டுச்சு. அப்ப தேசத்துக்காகவும் அழிந்து போற மக்களுக்காகவும் எங்களை போல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்காகவும் ஊழியருக்காக நான் ஜெபிச்சேன். அந்த நேரத்துக்கு கர்த்தர் பார்த்தேன். எங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினாரு. இந்த ஜெபத்தை நம்பி வருகிற மக்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அது பிறகுதான் அப்படி ஸ்டெப்பாக கடந்து போகும்போது அது பிறகு கர்த்தர் அநேக அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சார். அநேக இடங்களை கர்த்தர் என்ன கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பிச்சார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாதிரி பிசாசு பிடியில இருந்தும் பில்லி சூனிய கட்டில இருந்தும் விடுதலை பெற்று போயிருக்கிறாங்க. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கிருந்து வருவான்னு தெரியாது. ஆனா வந்தவங்க வசனம் சொல்ற போல தமிழத்தில் வந்து புறம்பே தள்ளுவதுன்னு சொல்றது போல அவங்க வெறுமையா போனதும் கிடையாது, விடுதலையோட போறாங்க. விடுதலை சபைக்கு வந்து. ஆமா, ஏன்னா பேர் கொடுத்தது அவருதானே. ஆமா, விடுதலை ஆக்குறது அவருதானே. நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு பாத்து. ஆனா விடுதலை ஆகிறவரை விட மாட்டேன், பொழுது வெடிஞ்சாலும் விட மாட்டேன், யாக்கோபு போல. அப்படி போராடி மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அனுப்பின பிறகு கர்த்தர் அப்படியே எங்களை அநேக காரியத்துல கர்த்தர் நடத்த ஆரம்பித்தா. அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் ஹைதராபாத்ல விஜயவாடால சங்கமேஸ்வரன் ஒரு பகுதியில எங்களை 3 நாள் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால. இதுக்கு இடையில ஒரே ஒரு கேள்வி நான் அம்மாட்ட வைக்க விரும்புறேன். ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய சாட்சியை சொல்றதுல இருந்து எனக்கு அதுல நிறைய கேள்விகள் வந்துச்சு. நமக்கு வந்து இது நேரத்து காலத்துக்குள்ள அடக்க முடியாதுன்றதுனால முக்கியமான தேவையுள்ள ஒரு காரியத்தை நான் கேட்டுக்கிறேன். இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்படிப்பட்ட இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஆயிடுச்சு. இந்த ஜெபத்தினாலும் விடுதலைனாலும் இது பல வகையான போராட்டங்கள், போர்க்களம் நிறைஞ்ச பாதை தான். ஆரம்பத்துல உங்களை அறிமுகமான புதுசுல எனக்கு வந்து நான் வந்து ஆச்சரியமாகவும் வித்தியாசமாக தான் பார்த்தேன். ஒரு ராத்திரி முழுக்க உங்க சபையில இருந்தேன். ஒரு ராத்திரியிலே எனக்கு பயங்கர வீசிங்லாம் வந்துச்சு. அது மறக்க முடியாத ஒரு பயணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு பெரிய ஒரு வார்ஃபேர் இருக்குமே, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் எப்பவுமே பின்தொடருமே, எப்படி இவங்க மேற்கொள்றாங்கன்ற கேள்வி எனக்கு ரொம்ப காலமா இருந்துச்சு. இன்னைக்குதான் எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சது, உங்களோட ப்ரேயர் சப்போர்ட் அப்படிங்கிறது. இப்போ
ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய இந்த மாதிரி மக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அதன் மூலமா நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு உண்டாகும். அப்படி நீங்க கடந்து வந்த அந்த ஆவிக்குரிய யுத்தம் அதை எப்படி மேற்கொண்டீங்க? இப்போ சப்போஸ் நம்ம அவங்களுக்கு விடுதலைக்கு ஜெபிக்கும் பொழுது அது கட்டாயம் நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை தாக்கும், நமக்கு சில பலவீனங்களை கொண்டு வரும். அந்த மாதிரி தருணங்களை நீங்க எப்படி அதை கடந்து வந்தீங்க? எங்கெல்லாம் பயங்கர போராட்டம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த ஆவி வந்து அவ்வளவு ஒரு பிரச்சனை உண்டாக்கும். கோபம், எரிச்சல், பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. பல போராட்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில இருக்கும், உறவினர்கள் மத்தியில இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் கிருபையினால அதை மேற்கொள்ளனா ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு அவசியம். அது மாத்திரம் இல்லை பாத்தீங்கன்னா, அந்த ஊழியத்துல வந்து நீங்க சொன்னது போல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம், யுத்தக்களம். ஏன்னா மற்றவங்களுக்கு திருப்பும் போது, மற்றும் ஜெபிக்கும் போது மற்றவங்களை தாக்குதோ இல்லையோ அது நமக்கு வந்து கண்டிப்பா தாக்கிதான். ஏன்னா வேதவசனம் தான் சொல்றேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் ஒரு இளைப்பாறு தரணும். அப்போ பாரத்தை நம்ம எடுத்துக்கணும், வர மக்களுக்கு இளைப்பாறு. அதான் வசனம். மெய்ப்பெண் ஊழியக்காரன் அதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்படி நான் ஊழியத்துல கர்த்தரை என்னை பயன்படுத்தும் போது இந்த தாக்குதல் 127 மந்திரவாதிகள் என்னுடைய 2 மகனையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 127 மந்திரவாதிகள் 2009 என்னுடைய பெரிய மகனுக்கு 8 வயசு, சின்ன மகனுக்கு 6 வயசு, 5 வயசு வித்தியாசத்துல 2 பேருமே பாதிக்கப்பட்டாங்க. 127 மந்திரவாதிகள் ஒரே டைம்ல கிளம்புறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ அமாவாசை பிரேயர் நடத்தக்கூடாது, செவ்வாய்க்கிழமை பிரேயர் நடத்தக்கூடாது. நீ நடத்துனியானா உங்க 2 பேர் பிள்ளைய உயிரெடுத்துருவேன். பெரிய பையன் பாத்தீங்கன்னா ரத்தமா வாந்திடுவான். பெரியமாங்க அப்படியே ரத்தமா எடுப்பான் வாந்தி. அதுல சாப்பாடு எதுவுமே வர, கோழி அறுத்து விட்டா எப்படி துடிக்குமோ அது போல துடிப்பான். கொஞ்ச நேரத்துல வயிறு பெருசாயிடும், பல்ஸ் நின்றுடும், கண்ணு மேல போயிடும், கழுத்து டக்குன்னு விழுது. இப்படிதான் அவன் இருக்கான். சின்னவனுக்கு பாத்தீங்கன்னா அதே டைம்ல அவன் அலக்கழிப்பான். அவனுக்குள்ள ஒரு டிஃபரெண்ட் ஆவி இருக்கும். அப்போ அந்த டைம்ல நாங்க செவ்வாய்க்கிழமையில அமாவாசை பிரேயர், பௌர்ணமி பிரேயர் நான் நடத்த ஆரம்பிக்கும் போது சின்ன பையன் ஒரே சத்தம் போடுவான், டேனியல் நித்ரா அப்படின்னு ஒரே சத்தம். மக்கள் அப்படி திரும்பி பார்ப்பாங்க, பார்த்த யாருன்னு கேட்பாங்க, பிரதர் ஊழியக்காரருடைய பையன் தான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். எங்கதெல்லாம் மக்கள் வந்திருக்கிறாங்க, ஆனா ஊழியக்காரருடைய பிள்ளை இப்படி அலக்களிக்கிற போது நமக்கு ஒரு பரிகாசத்துக்கும் கேவலத்துக்கும் தானே காணப்படுது அப்படின்னு. ஆனா அப்போ நான் விட மாட்டேன், தேவன் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேருமே போராடுவாங்க, அலக்களிப்பாங்க. அலக்களிப்புனா மற்ற விசுவாசி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அலக்கழிச்சாங்கன்னா இதோட அர்த்த கூட்டத்தில் அலக்களிப்பாங்க, இல்ல எப்பாவது ஒரு டைம்ல அலக்களிப்பாங்க, இல்ல அமாவாசைக்கு முன்னாடி இல்ல பௌர்ணமி முன்னாடி அலக்களிப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது, கரெக்டா பிரேயர் நேரத்துல பிரேயர் டைம் இல்ல, நிமிஷத்துக்கு அலக்களிப்பாங்க. சாப்பாடு அட்லி வாயில வச்சிருப்பாங்க, கீழே துப்பவும் முடியாது, மெழுகவும் முடியாது, உடனே அலக்களிப்பாங்க. இவன் அலக்கழிச்ச அடுத்த செகண்ட்ல பெரிய சின்ன அலக்களிப்பான். டேனியல் நித்ரா ஆடுவான். அவரை யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல என்னென்ன தப்பு பண்ணாலும் அவங்களும் ஹிஸ்டரி சொல்லிருப்பான். சின்ன பையனுக்குள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆவி அவனுக்குள்ள வந்தது. இப்ப நான் அவனுக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அவனை அலக்கழிக்க கூடாது, பிடிக்கணும் அப்படின்னா அவனோட ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிடுவான். ஒரு அம்மா அப்படிதான் வந்து பிடிச்சாங்க. அவங்க சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க ஆரம்பத்துல. அவங்களுக்கு வயசு வந்து 65 இருக்கும். ஆனா அவங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு தேல் கொட்டிக்குது. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, நானும் பிறந்திருக்க மாட்டேன். ஆனா அவங்க இவன் சொல்றான், அந்த ஆவி அன்னைக்கு உனக்கு தேல் கொட்டது நான் தான் அப்படின்றான். கணவன் மனைவி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது புள்ளையில வந்து ஆட்டோ அப்செட் ஆயிடும். அது நடந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்து சம்பவம். அப்ப அவன் சொல்றான், அந்த ஆட்டோ அப்செட் ஆச்சுல அது நான் தான் பண்ண அப்படின்றான். அவனுக்கு பயம் வந்துச்சு. இன்னொரு சகோதரன் பாத்தீங்கன்னா அவர் பிடிக்க வந்தாரு, நீனா யோகி என்ன பிடிக்க வந்துட்ட, நீ எதுவும் கொண்டு வச்சுருக்கிற தெரியுமா அப்படின்னு அவன் மனைவி முன்னாடி சொல்லிட்டான். இப்படி அதனால இப்படி சொல்லும் போது யாருக்கு பயம், ஏன்னா நம்முடைய ரகசிய பாவத்துல வெளிப்படுத்துறாங்க. அப்படி அவனுடைய காரியம் எப்படி இருக்கும். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் வாமிட்டா எடுத்துட்டு இருப்பான், வயிறு பெருசா மின்னு இருக்கும், வெடிக்கிற போல. இப்படி ஒரு நாள் 2 நாள்ல 3 மாசம் இருந்தது. அந்த 3 மாசத்துலயும் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் இந்த சோதனையை சகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த நாட்கள்ல
திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலத்தை முடிச்சுட்டு சென்னைக்கு நாட்டிகம் காலைல தான் வருவோம். அப்போ என் கூட ஒரு 50 பேர் டீமா இருப்பாங்க. நாங்க எல்லாரும் ஊழியத்துக்கு ஒன்னா போவோம். ஏன்னா நான் எங்க போனாலும் மக்கள் அலக்களிப்பாங்க, பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். அப்படி போகும்போது நான் அங்க பிரேயர் ஆரம்பிச்சாலும் சரி, கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாலும், சேலத்துல ஆரம்பிச்சாலும், ஈரோட்ல பிரேயர் ஆரம்பிச்சாலும், திருப்பூர்ல ஆரம்பிச்சாலும், இவன் இங்க இருந்து ஆதரிப்பாங்க. அவன் அங்க வர்ஷிப் நிறுத்த சொல்லு அப்படின்னு இல்லைன்னா உயிர் எடுத்துருவோம். எனக்கு இங்க இருந்து போன் வரும். நான் இவங்க சொல்றது கேட்கறதா, நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். ஆனா நாங்க அப்ப கூட நிறுத்தவே மாட்டோம். இப்படி பல காரியங்கள்ல, பல சோதனைகள்ல கர்த்தர் எங்களை புடமிட ஆரம்பித்தார். எத்தனை மந்திரவாதிகள் எல்லா பிள்ளை உயிர் எடுத்து நான் சொல்லேன், எடுத்துனா அவன் கர்த்தரோட இருக்க போறான், விட்டா கர்த்தர் அவனோட இருக்க போறாரு. இந்த 2 பிள்ளைகளுக்காக என் ஊழியத்தை நிறுத்த முடியாது. இந்த பிள்ளைங்களை போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக தான் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார் ஊழியத்தை. இல்ல நான் சாயந்தரம் எப்படி செத்து போயிருக்கேன். கர்த்தர் என்ன எதுக்காக உயிரோட வச்சிருக்கிறார்? ஹைதராபாத்லயே வந்து அங்கே செத்துக்கலாம். ஆனா இப்ப ஏன் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எடுத்துக்கோ. போனா 2 பிள்ளை போனா போது, ஏகோ 10 பிள்ளையை கொடுத்தாங்க, நான் 2 பிள்ளை தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னென்னலாம் பண்ணு பார்த்தான். 3 மாசம் எங்களுக்கு போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகள், மரண தருவாய்க்குள்ள கொண்டு போனான். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபை இறக்கம் அவரே விடல் கொடுத்தார். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஊழியத்தை விட்டுருங்க, வேணாம், பிள்ளைங்களை பாருங்க, பிள்ளைங்களை பாருங்க. பேசுவாங்க கண்டிப்பா. ஊழியக்காரங்க எல்லாம் வந்து நல்ல அட்வைஸ் கொடுக்குற மாதிரி வந்து இதை சொல்லிருப்பாங்க. அநேக சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஆமா, இதெல்லாம் செய்ய சொல்லுது. நம்ம வீட்டுல யார் ஊழியக்காரங்க மேற்கோள்லாம் காட்டியிருப்பாங்க, இதுக்கு முன்னால இப்படி பண்ணவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம சோர்வு தான் உண்டாக்குனாங்க. வேணாம், பிள்ளைய பாரு, அங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க 2 பேருமே கேட்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நாங்க செவி கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்களை விட்டுட்டு இவங்க அம்மாவை விட்டுட்டு நாங்க ஊழியத்துக்கு புறப்படுவோம். எங்க போனாலும் எங்களுக்கு போன் வரும், அலக்கழிக்கிறாங்க, கண்ணுல நின்றுச்சு, நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? இப்படிதான் கர்த்தருக்காக நாங்க வைராக்கியத்தை காட்டணும். ஆனா இன்னைக்கு மந்திரவாதி எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைங்களை நல்லா படிக்கவே ஞானத்தை கொடுத்தார், கிருபை கொடுத்தார். இன்னைக்கு ஊழியத்துக்கு சப்போர்ட்டா கத்து வச்சிருக்காரு. என்ன பண்றாங்க பிள்ளைங்க? ஒரு மகன் வந்து +1 படிக்கிறான், இன்னொரு மகன் வந்து மெடிக்கல் டாக்டர் படிக்கிறான், 3வது வருஷம் டாக்டர் படிக்கிறான். கர்த்தருடைய கிருபை தான். நான் படிக்காத 8ஆம் கிளாஸ் 3 வருஷம் ஃபெயிலா இருந்தாலும் 2 பிள்ளைங்களுமே எல்கேஜில இருந்து +2 வரையுமே, ஒருத்தன் +1 வரையும் கான்வென்ட்ல தான் படிக்கிறான். எல்லாம் தேவனுடைய கிருபை தயவு தான். அவர் வச்சதான அனாதி தீர்மானங்கள். நான் எங்கேயுமே ஊழியத்துக்கு போகும்போது எங்கேயுமே எதிர்பார்த்து போக மாட்டேன். எங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் காணிக்கை எதிர்பார்த்து போக மாட்டேன். ஒரு இடத்துல அப்படிதான் இரவெல்லாம் ஜெபிச்ச ஒரு பிள்ளைக்கு, பயங்கரமான மந்தத்துல பாதிப்பட்ட ஒரு பிள்ளை, இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு காலையில பொழுது விடிஞ்சோடனே என்கிட்ட அந்த பிள்ளை விடுதலை ஆயிடுச்சு, என்கிட்ட ஒரு 160 ரூபா காணி கொடுத்தாங்க. அந்த காணிக்கு வாங்கினேன், ஆனா திருப்பி கொடு அப்படின்னாரு. ஏன் என்னன்னு கேட்டேன், நீ திருப்பி கொடு அப்படின்னாரு. திருப்பி கொடுத்தோன்னா அவங்க வாங்கி அழுதாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட காசு இல்ல, வீட்டுல ஒரு கோழி வளர்த்தோம், அந்த கோழி வந்து 160 ரூபாய்க்கு வித்தோம், அந்த கோழியை 160 ரூபாய்க்கு வித்தோம், நீங்க நைட் எல்லாம் ஜெபிச்சீங்க, உங்களை நாங்க எப்படி வெறுமையை அனுப்புறது, என் பிள்ளைக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. அவங்க ஒரு இந்து குடும்பம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த 160 ரூபாய் திருப்பி கொடுத்தோன்னு அவங்க அழுதாங்க. இப்படி கர்த்தர் எனக்கு அநேக காரியங்கள்ல, எனக்கு பண ஆசை எனக்கு சின்ன வயசுலயும் கிடையாது, இப்பவும் கிடையாது, அப்பவும் கிடையாது. எதிர்பார்க்காம ஊழியம் செய்யும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் உனக்கு இலவசமா கொடுக்குறேன், இலவசமா செய்யின்னு சொல்றேன். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்ற அந்த சிந்தனை எனக்குள்ள இருந்தது. இப்படிதான் கர்த்தர் என்ன ஊழியத்துல. பாஸ்டர்மா, அடுத்த கேள்வி உங்களுக்காக. கம்யூனிட்டி சப்போர்ட், அதாவது இந்த ஊழியத்து நிமித்தமா, இந்த இயேசு கிறிஸ்துவின் விடுதலை ஜெப ஊழியத்தை நீங்க தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நடத்துனதுல, இந்த ஊழியத்து நிமித்தமா மக்களுக்கு ஏற்பட்ட இம்பாக்ட், சமுதாயத்துக்கு ஏற்பட்ட இம்பாக்ட், இல்லை வந்து இந்த ஊழியத்து நிமித்தமா நீங்க என்ன மாதிரியான வளர்ச்சிகளை, இல்லை மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான வகையில இது பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா, நாங்க வாடகை வீடு தான்.